முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் மழை வேண்டி 5 மாவட்ட விவசாய சங்கம் சார்பில் மும்மதத்தினர் ஒன்று கூடி பிரார்த்தனை. தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்குவது முல்லை பெரியாறு அணை. இந்த முல்லை பெரியாறு அணை நீரை கொண்டு விவசாயம் இப்பகுதியில் பெருவாரியாக நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள 14,707 ஏக்கர் இருபோக சாகுபடி நிலங்கள் பெரியாறு அணை நீரினை நம்பி உள்ளது. இந்த நிலங்களுக்கு பெரியாறு அணையிலிருந்து முதல் போக விவசாயத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் வாரம் தண்ணீர் திறக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும். ஆனால் தண்ணீர் திறக்கப்படவில்லை. ஜூன் மாதம் தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் முதல் போகத்திற்கு போதுமான தண்ணீர் திறப்பது கேள்விக்குறியாக உள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை இல்லாத காரணத்தினால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதன் காரணமாக தேனி மாவட்டம் குமுளி அருகே தேக்கடியில் பொதுப்பணித்துறை அலுவலக பகுதியில் உள்ள தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படும் ஷட்டர் பகுதியில் 5 மாவட்ட விவசாய சங்கம் சார்பில் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி விவசாயிகள் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை வேண்டி மும்மத பிரார்த்தனை வழிபாட்டு நிகழ்ச்சியை நடத்தினர். தற்போது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 112 அடியாக உள்ள நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்யவும் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்கவும் வேண்டி 5 மாவட்ட விவசாய சங்கம் மற்றும் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள விவசாயிகள் கேரள மாநிலம் தேக்கடியில் உள்ள தமிழக பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ள ஜெய துர்க்கை கோவிலில் மழை வேண்டி வருண பகவானுக்கு சிறப்பு பூஜை நடத்தினர். பின் யாகம் செய்யப்பட்ட புனித நீரினை தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறக்கும் ஷட்டர் பகுதியில் இந்து மதத்தினரும் அதன் அருகே கிறிஸ்தவ மதத்தினரும் இஸ்லாமிய மதத்தினரும் அவரவர்கள் முறைப்படி பிரார்த்தனை செய்து வர்ண பகவானுக்கு பூஜை செய்த கலச நீரை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வரும் தேக்கடியில் உள்ள ஷட்டர் பகுதி பெரியாற்றில் கலந்தனர். இதுபோன்று கிறிஸ்தவ மதத்தினரும் இஸ்லாமிய மதத்தினரும் ஷட்டர் அருகே மழை வேண்டிய பிரார்த்தனை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாய சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் மற்றும் மும்மத குருமார்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.